தினம் தினம் 2 முறை பகவானுடைய சக்தி மிகு சன்னதியில் ஒன்று கூடி அவருடைய திவ்ய மங்கள நாமத்தை 1 மணி நேரம் சங்கீர்த்தனமாக செய்து வருகிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல. பகவானுடைய பெரும் கருணையினால் இது சாத்தியமாகிறது. இந்த கலிகாலத்தில் விடியற்காலையில் எழுந்திருப்பதே மிகவும் சிரமம். தூக்கத்தை கைவிடுதல் என்பது ஒரு பெரிய தியாகமாக கருதப்படுகிறது. அப்படி இருக்கையில் விரைவில் நம்மையெல்லாம் எழுப்பி ஸ்நானம் செய்ய வைத்து அவருடைய திருவடிகளில் கூட்டி வைத்து நம்மை இந்த சக்திமிகு இடத்தில் அவருடைய சக்திமிகு நாமத்தை சேர்ந்து சொல்ல வைக்கிறார் விடாமல். இதை கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு நாம தாமரைகளாக அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டியது. அவரே அதையும் செய்ய வைக்கிறார். அதேபோல் இப்பொழுதுதான் தொடங்கியிருக்கும் இந்த நாள் முழுவதும் கையில் விழும் வேலைகளை எல்லாம் அவருடைய சேவையாக பாவித்து, ஏனென்றால் அதுதான் உண்மை, அதை சேவா தாமரைகளாக அவருடைய திருவடிகளில் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். இது தவிர நாம் செய்ய வேண்டியது ஒன்று கிடையாது. அதையும் இருந்தால் அவரே நம்மை செய்ய வைப்பார். பகவான் அடிக்கடி சொல்கிறார் அல்லவா, சொல்லிக் கொண்டிருந்தார், இப்பொழுதும் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் இறைவனை சந்தோஷப்படுத்துங்கள். இறைவனை சந்தோஷப்படுத்துவது என்பது அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே. எவ்வளவு ஒரு எளிதான உபதேசம். நேற்றைக்கு பார்த்தோம், ரமண பகவான் ஒரு பெரு ஞானியினுடைய சிறப்பு என்ன, தெய்வீகம் என்ன, நம்மை எப்படி அது விரைவிலேயே முன்னேற்றப்படுத்தும், இறைவனிடம் நெருக்கம் கூட்டி வைக்கும் என்று 2 செயல்களை பார்த்தோம். அதாவது, ஒரு ஞானியின் முன்பு நாம் அமர்ந்தோமானால் நம்மை அறியாமலேயே நமக்கு இந்த உலகப்பற்றானது நீங்கிவிடும். சிறிது சிறிதாக நீங்கலாம், அல்லது நம்முடைய பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி உடனேயே கூட நீங்கிவிடலாம். அந்த உலகப்பற்று நீங்குவதால் என்ன ஆகிறது? நமக்கு நம்முடைய இந்த வைராக்கியமானது இந்த உலகம் மாயை என்பதை காட்டிக் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம், நாளைக்கு எங்கு இருப்போம்? வாழ்க்கை எந்த விதமான திருப்பு முனைகளை கொண்டு வந்து தருவோம் நமக்கு தெரியாது. நம்முடைய எதிர்காலம் என்ன என்பது நமக்கு தெரியாது. என்ன வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். நாம் செய்ய வேண்டியது நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதுதான். அந்த மனதை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும்? பலவிதமான டெக்னிக்ஸ் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள், நம் நாட்டு ரிஷிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்தவை இறைவனுடைய நினைப்போடு இருப்பது தான். இறைவனுடைய நாமத்தோடு இருப்பது, இறைவனுடைய லீலைகளை எல்லாம் நினைத்து நினைத்து உருகுவது, அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது, அவருடைய கைகளிலே நாம் கருவிகள் மட்டுமே என்ற உணர்வோடு வாழ்வது. இதில் ஒரு குருவினுடைய பங்கு என்ன? நமக்கு இறை அருள் மிகவும் தேவை. வாழ்வில் உதவி தேவை, வழிகாட்டுதல் தேவை, பாதுகாப்பு தேவை. இவை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையுமா என்பது சந்தேகம். எல்லோருக்கும் இது ஒரு தேவை. அதற்கு பிரத்யக்ஷ தெய்வமாக, நாம் கண்முன்னால் காணும் தெய்வமாக நடமாடிக்கொண்டிருப்பவர்கள்தான் குருமார்கள். அவர்கள் இறைவனோடு ஒன்றியவர்கள். அதே சமயம் இந்த உலகத்தின் போக்கை நன்கு அறிந்தவர்கள். நம்முடைய கஷ்டங்கள்
நம்முடைய சாதனையில் நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள், வாழ்க்கையில் ஏற்படும் நஷ்டங்கள், இவை அனைத்தும் நன்கு உணர்ந்து இதையும் நம்மை தாண்டச் செய்து இறைவனிடம் நம்மை கூட்டி வைப்பவர்கள். அந்த ஒரு ஞானி போன்ற குருவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண கிடைப்பது மிகவும் பெரிய பாக்கியம். ஏனென்றால் எத்தனையோ ஜென்மங்களில் எத்தனையோ புண்ணிய காரியங்களை செய்திருந்தால் ஒழிய நமக்கு ஒரு ஞானியின் தரிசனம் கிட்டாது. அப்படியே கிட்டினாலும் அவரை ஞானிதான் என்பதை உணர முடியாது. ஏதேனும் ஒரு சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஞானிகள் பெரும்பாலும் சாதாரணமாக இருப்பார்கள் பார்ப்பதற்கு. ஒரு பெரிதாக அவர்களிடம் எந்த ஒரு குணநலமும் தெரியாது. அதனால் எளிதில் ஏமாந்து போவோம். நஷ்டம் நமக்குத்தானே. ஆக ஏதேதோ சந்தேகங்கள் வந்து நம்மை குழப்பிவிட்டு ஒரு ஞானியிடம் இருக்க விடாமல் செய்துவிடும். வேறு ஏதேதோ மாயைகளை எல்லாம் உண்மை என்று நம்பி போய்விடுவோம். ஆக எத்தனை புண்ணியங்கள் செய்திருந்தால் ஒரு ஞானியை பார்த்து இவர் ஞானி என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கும் மேலே புண்ணியம் செய்திருந்தால்தான் அந்த ஞானியோடு பழக, அவருக்கு சேவை செய்ய, அவருடைய ஆசீர்வாதங்களை அள்ளிச் செல்ல நமக்கு பாக்கியம் கிட்டும். ஒரு குருவானவர் அவர் மட்டும்தான் நமக்கு அந்த உயர்ந்த ஞானத்தை வழங்க முடியும் என்பதற்கு ஒரு கதை ரமண பகவானை சொல்கிறார். இது எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். மகாராஷ்டிராவில் ஒரு சமயத்தில் பல ஞானிகள் ஒன்றாக சேர்ந்திருந்தார்கள். நாமதேவர் என்பவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். சிறு வயது முதல் பாண்டுரங்கனை மிகவும் நேசித்து அவரை அந்த சிலையில் இருந்து வெளிப்பட்டு வரச் செய்து அவருக்கு சாப்பாடு ஊட்டி தான் பாடும் பாடல்களுக்கெல்லாம் அவரை நர்த்தனமாட வைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு பிரத்யக்ஷ தெய்வமாக அந்த பாண்டுரங்கன் நாமதேவரிடம் பழகி வந்தார். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், அந்த கடவுளே நம்மிடம் வந்து கடவுளாகவே இருந்து நம்மோடு பழகினாலும் நாம் மிகவும் எளிதில் கிடைத்தோமானால் மதிப்பு போய்விடும். நாமதேவருக்கு ஒரு பெரிய பெருமை இருந்தது. பாண்டுரங்கனே இறங்கி வந்து நம்முடைய பாடல்களுக்கெல்லாம் நடனமாடுகிறான், நம்மோடு நண்பனாக பழகுகிறான் என்பதனால் அவருக்கு ஒரு சிறிய கர்வம் இருந்தது. கோரா கும்பா வீட்டிற்கு எல்லா மகாத்மாக்களும் செல்லும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கோரா கும்பர் குயவர், மண் பானைகளை செய்பவர். அவர் இவர்களெல்லாம் வந்து அமர்ந்திருந்த பொழுது அங்கிருந்த ஒரு கலயத்தை தட்டி பார்த்தார். அந்த சத்தம் நன்கு கேட்கவே இது பக்குவமுற்றது என்று சொன்னார். இதை கேட்டவுடனே இந்த மகாத்மாக்களில் ஒருவர், நம்முடைய தலையெல்லாம் கூட தட்டி பார்க்கலாமே, நாம் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லவும் விளையாட்டாக சொன்னார். உடனே அங்கிருந்த முக்தாபாய், ஞானேஸ்வரருடைய சகோதரி, அந்த கோலை எடுத்துக்கொண்டாள். ஒவ்வொருவர் தலையாக அங்கிருக்கும் ஒவ்வொரு மகாத்மாவின் தலையையும் தட்டி, இந்த பானை பக்குவம் பெற்றிருக்கிறது, இந்த பானை பக்குவம் பெற்றிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வந்தார். நாமதேவரை நெருங்கும் பொழுது நாமதேவருக்கு வெகு கோபம் வந்துவிட்டது. பாண்டுரங்கன் நம்மோடு பிரத்யட்சமாக வந்து விளையாடி பல லீலைகளை செய்து கொண்டிருக்கிறான், நம்மை பக்குவம் இருக்கிறதா என்று பார்க்க சோதனை செய்ய வருகிறாள் என்று அவருக்கு ஒரே கோபம். அந்த கோபத்தை வெளிப்படுத்தினார். மற்ற மகாத்மாக்கள் எல்லோருமே அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டார்கள். அவளும் ஒவ்வொருவரையும் பார்த்து இவர் பக்குவப்பட்டவர் பக்குவப்பட்டவர் என்று சொல்லிக் கொண்டு வந்தாள். முக்தாபாய் ஒரு ஞானி, அவளும் ஒரு பெரிய மகாத்மா. நாமதேவர் இப்படி ஒரு எதிர்ப்பை கோபத்தோடு தெரிவிக்கவே உடனே இந்த பானை இன்னும் பக்குவப்படவில்லை என்று பட்டென்று சொல்லிவிட்டாள். அத்தனை பெரிய சபையில், மகாத்மாக்கள் கூடியிருந்த சபையில் பலர் கொல்லென்று சிரித்து விட்டனர்.
நாமதேவருக்கு ஒரே அவமானமாகிவிட்டார். பாண்டுரங்கனோடு தினம் தினம் பல லீலைகளை செய்து கொண்டிருக்கும் பாண்டுரங்கனோடு பழகுபவர் இவர்கள் இப்படி அவமானப்படுத்தி விட்டார்களே என்று குமைந்து போனார். அங்கிருந்து எழுந்து ஓடிவிட்டார். வேகமாக பாண்டுரங்கனிடம் சென்று, என்ன விபரீதம் இது? நீ எப்படி இதை செய்ய விட்டாய்? எப்படி அவர்கள் என்னை அவமானப்படுத்தலாம்? நீ ஏன் இதை தடுக்கவில்லை என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டார். பாண்டுரங்கன் சொன்னார், நான் உனக்கு இப்பொழுது என்ன சொன்னாலும் உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நீ என்னை கேள்வி கேட்கிறாயே, மற்றவர்கள் அனைவரும் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்ட பொழுது நீனும் அதை செய்ய வேண்டியதுதானே? நீ ஏன் பேசினாய்? கோபமுற்றாய்? நினைத்துப்பார் என்று சொல்லி, உனக்கு பக்குவம் வர வேண்டியதுதான், ஆனால் நான் சொன்னால் கேட்க மாட்டாய். இந்தோ சற்று தள்ளியிருக்கும் அந்த வனத்தில் ஒரு மகாத்மா இருக்கிறார், அவரிடம் சென்று உண்மை என்ன என்று தெரிந்து கொள் என்று அனுப்பிவிட்டார். மிகவும் வருத்தத்தோடு மனம் கலங்கி நாமதேவர் அந்த வனத்திற்குள் சென்று, ஒரு சிறிய சிவன் கோவில் இருந்தது, அங்கு சென்றார். அங்கு ஒரு காட்சி. அந்த மகாத்மாவானவர் பரட்டை தலையோடு அழுக்கு ஆடைகளோடு பிச்சைக்காரன் போல் இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தன்னுடைய இரு கால்களையும் அங்கிருக்கும் லிங்கத்தின் மேல் வைத்திருந்தார். எப்பேற்பட்ட ஒரு காட்சி! நாமதேவருக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்துவிட்டது. என்ன இது? இவரிடம் வந்து உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாண்டுரங்கன் என்னை அனுப்பினார். இங்கு பார்த்தால் இவர் எவ்வளவு கர்வத்தோடு இருக்கிறார். இவரை போய் மகாத்மா என்று நினைக்கிறோம். தன் காலை சிவலிங்கத்தின் மேல் வைத்திருக்கிறாரே, என்ன விபரீதம்! உடனே சென்று அவரிடம் அவரை எழுப்பினார். வயதானவராக இருந்தார், ஏதோ சக்தி இல்லாமல் இருப்பது போல் இருந்தார். என்ன இது, நீங்கள் இப்படி காலை வைத்திருக்கிறீர்கள் லிங்கத்தின் மேல், இது ஒரு அபச்சாரம் என்று சொன்னவுடன் அவர் கண்ணை திறந்து பார்த்து, அப்பா, நான் வயதானவன், நகருவதற்கு கூட என்னிடம் சக்தி இல்லை. நீ வேண்டுமானால் என்னுடைய காலை தூக்கி சற்று தள்ளி வைத்து விடேன் என்று சொன்னார். உடனே நாமதேவர் அவருடைய 2 கால்களையும் தூக்கி கீழே வைத்தார். அந்த இடத்தில் உடனே ஒரு சிவலிங்கம் முளைத்தது. பிறகு அவருடைய காலை எங்கு வைத்தாலும் அந்த இடத்தில் அவருடைய கால்களின் கீழே ஒரு சிவலிங்கம் முளைத்த வண்ணம் இருந்தது. நாமதேவருக்கு புரிந்துவிட்டது, இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் ஒரு பெரிய மகாத்மா. நீங்கள் யார் என்று கேட்டார். இங்கே இடமே இல்லை, எல்லா இடத்திலும் சிவலிங்கம் வந்துவிட்டது. இனி அவருடைய தலை ஒன்றுதான் இருந்தது. நாமதேவர் அவருடைய கால்களை தூக்கி தன் தலையில் வைத்துக் கொண்டார். அவரும் சிவலிங்கமாகிவிட்டார். சிவலிங்கம் என்றால் பௌத்திகமான சிவலிங்கம் இல்லை, ஞானம் ஏற்பட்டது அவருக்கு. சிவனாகிவிட்டார். அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த அந்த பாதங்கள் அந்த ஞானியினால், அந்த ஞானம் நாமதேவருக்கு உணர்த்தப்பட்டது. அவரும் ஞானியாகிவிட்டார், பக்குவம் அடைந்து விட்டார். அப்பொழுது அவர் என்ன புரிந்து கொண்டார்? பாண்டுரங்கன் தான் பாட ஓடி வந்து நடனமாடுபவன் மட்டுமல்ல, எங்கும் நிறைந்த பரம்பொருள், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவர், all knowing, all pervasive, all powerful, almighty. அவர் முழு முதல் பொருள் என்பதை உணர்ந்து கொண்டார். அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார். அதற்கு அந்த மகாத்மாவினுடைய பாதங்கள் அவர் தலையில் பட்டதுமே இந்த பெரிய ஞானம் ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த பக்குவத்தில் இருந்தார் அவர். அந்த பக்குவத்தில் இருக்கும் பொழுது ஒரு சிறிய நிகழ்ச்சி கூட
ஒரு பெரிய நிலைக்கு நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். இதை எதற்கு சொல்கிறேன்? கடவுளே அந்த முழு முதல் பொருள் பாண்டுரங்கனாகவோ கிருஷ்ணனாகவோ சிவனாகவோ நேரில் வந்து நம்முடன் பழகி நின்றால் கூட நாம் அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவருடைய உயர் நிலையை உணர்ந்து அவரை குருவாக பாவித்தால்தான் இந்த ஞானம் கிட்டும். நாமதேவர் பாண்டுரங்கன் மிகவும் எளிதாக கிடைத்து விட்டதால் அவரை கொண்டாடியதால் அவருக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டதே ஒழிய ஞானம் ஏற்படவில்லை. அந்த உயரிய ஞானம், அதற்கு ஒரு குரு தேவைப்பட்டது. அதேபோல் ஒருவர் ரமண பகவானிடம் வந்து ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை தொட்ட மாத்திரத்தில் அவருக்கு அந்த பிரம்ம ஞானம் ஏற்பட்டதே, அந்த அனுபூதி ஏற்பட்டதே, நீங்களே எனக்கு அதை செய்ய மாட்டீர்களா என்று கேட்டார். உங்களால் செய்ய முடியாதா? அதற்கு ரமண பகவான் சொன்னார், என்னால் செய்ய முடியும், ஆனால் நீ விவேகானந்தர் அல்லவே என்றார். ஆக சிஷ்யனுக்கு ஒரு பக்குவம் தேவை. அந்த பக்குவப்பட்ட சிஷ்யனுக்கு, அதாவது ஒரு உத்தம சிஷ்யனுக்கு ஒரு உத்தம குரு தானாகவே வந்து அந்த உத்தம ஞானத்தை அருள்வார். பக்குவம் இல்லாத சிஷ்யனுக்கும் குருவிடமிருந்து ஞானம் கிடைப்பது அரிது. அதேபோல் பாண்டுரங்கனே நேரில் வந்தாலும் அவருக்கும் ஞானம் கிட்டவில்லை. ஆக அந்த சீடனுக்கு ஒரு நிலை தேவைப்படுகிறது. அந்த சரியான நிலை ஏற்படும் பொழுது ஒரு சத்குரு கண்டிப்பாக வாய்ப்பார். அவரிடமிருந்து நம்மால் உயரிய ஞானத்தை பெற முடியும். அது அனுபூதியாக ஆகும். அப்பொழுதுதான் அந்த அனுபூதி வரும். இதைத்தான் அந்த ஞானிகளின் பெருமையை பற்றி ரமண பகவான் கூறும் இந்த 5 செய்யுள்களில் முதல் 2 இப்படி வருகிறது. அந்த ஞானியிடம் சென்ற மாத்திரத்தில் நம்முடைய அந்த பற்று, பாண்டுரங்கனுடைய உருவத்தின் மேல் இருந்த பற்று கூட நீங்க வேண்டிய நிலை. ராமகிருஷ்ணர் காளியிடம் சொல்கிறார் அல்லவா, காளிமா, நீ உண்மையாகவே இருக்கிறாய் என்றால் நீ ஏன் எனக்கு காட்சி தரவில்லை? நீ யார்? நீ எனக்கு காட்சி தரவில்லை என்றால், உன்னுடைய உண்மை எனக்கு தெரியாது என்றால் நான் இருந்து என்ன பயன் என்று சொல்லி அங்கிருந்து அந்த வாளை எடுத்து தன் தலையை வெட்டிக்கொள்ள போனார். இப்பேற்பட்ட நிலையில்தான் அந்த உயரிய ஞானம் நமக்கு கிட்டும். பெரிய பெரிய மகாத்மாக்கள் பெரிய பெரிய நிலைகளில் கூட கிட்டாத அந்த உயர்ந்த ஞானம் கிட்டுவதற்கு ஒரு பக்குவம் தேவை. அந்த பக்குவத்தை அடைந்த பிறகுதான் அந்த மகாத்மாக்களுக்கும் அந்த உயர்ந்த ஞானம் கிடைத்தது. அதற்கு தெய்வம்தானே அந்த ஞானியாக வருகிறது. அந்த தெய்வம் ஒரு உத்தம குருவாக வந்து அவருடைய பார்வை நம்மேல் பட்டால் அந்த ஒரு க்ஷணத்தில் நாம் எத்தனை ஜென்மங்களில் எத்தனை பாபங்கள் செய்திருந்தாலும் அவை அனைத்தும் எரிந்து போகும். அப்படி எரிந்து போகும் பொழுதுதான் நமக்கு இந்த உலகப்பற்று நீங்கும். இந்த உலகப்பற்று நீங்கும் பொழுதுதான் மாயை என்றால் என்ன என்று தெரியும். மாயை தாண்டி அந்த உயர்ந்த ஞானத்தை பெற வேண்டும் என்ற உந்துதல் எழும். அது எத்தனை புத்தகங்கள் படித்தால் வராது. அதைத்தான் ரமண பகவான் சொல்றார், நீங்கள் எத்தனை புத்தகங்கள் வேண்டுமானாலும் படியுங்கள், எத்தனை புண்ணிய கர்மாக்கள் வேண்டுமானாலும் செய்யுங்கள், எத்தனை போதகர்கள் வந்து எத்தனை போதனை செய்தாலும் அதை கேட்டுக்கொண்டிருங்கள். அதிலெல்லாம் கிட்டாத அந்த உயர்ந்த ஞானம் ஒரு ஞானியினுடைய பார்வையினால் மட்டுமே கிடைத்துவிடும் என்கிறார். அப்பேற்பட்ட பெருமையை கொண்டவர்கள் ஞானிகள். ஒரு பார்வை, நம்முடைய பகவான் யோகி ராம் சரத்குமார் ஓரக்கண்ணால் தான் பார்ப்பார். நான் வந்த புதிலெல்லாம் அவருடைய கண்களை என்னால் பார்க்கவே முடியவில்லை. கண்களில் ஒளி வெள்ளம் இருக்கும். ஒரு நிமிடத்திற்கு மேல் அவருடைய கண்ணை என்னால் பார்க்க முடியாது. பிறகு ஒரு சமயம் சில வருடங்களுக்கு பிறகு
அவர் சொன்னார், என் கண்ணை நேரே பார், உன் கண்களை அகற்றாமல் பார். அவர் சொன்ன பிறகுதான் என்னால் அவருடைய கண்ணை பார்க்க முடிந்தது. அப்பொழுது பேரு அனுபவம் ஏற்பட்டது. அதாவது நம்மை போன்ற 2 கண்கள், 2 காதுகள், வாய், கை, கால் இற்றோடு நடமாடிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் உள்ளே அந்த சத்திய ஒளியாக இருக்கிறார்கள், பூரணமாக இருக்கிறார்கள். அந்த பூரண பொருள் பேரொளி. அந்த பேரொளி அனுபவம் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஏற்பட்டது. எந்த ஒரு உத்தம சிஷ்யனுக்கும் ஒரு உத்தம குருவை காணும் பொழுதோ அல்லது அவர்களுடைய அருளினாலோ இந்த அனுபவங்கள் கிட்டும். எல்லாவற்றையும் தாண்டி செல்லும் நிலை ஏற்படும். ஆக நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பகவான் கிடைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை சொன்னால் நமக்கு உடனே உதவி கிடைக்கிறது, வழிகாட்டுதல் கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது. அவருடைய நாமத்திற்கே அத்தனை பெருமை இருக்கிறது. அப்பேற்பட்ட தெய்வமாக இருந்து நம்மையெல்லாம் அருள் காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அந்த பகவான் இதோ நம் கண்ணே ஒரு சிலை வடிவத்தில் தான் இருக்கிறார். ஆனால் பகவான் சொன்னார், இதை சிலை என்று நினைத்து ஏமாந்து விடாதீர்கள், இது சாக்ஷாத் என்னுடைய தந்தை. எந்த சத்திய பொருளை கடைசியில் நாம் நாடிச் செல்கிறோமோ அந்த சத்திய பொருள் இதோ இந்த சிலை வடிவில் இருக்கிறது. இதன் முகத்திலே உணர்ச்சிகள் பிரதிபலிக்கும். யார் அதன் முன்னே சென்று நின்றாலும் அவர்களுக்கு ஏற்றபடி அந்த முகத்தில் உணர்ச்சிகள் தோன்றும். இங்கு உயிரோட்டமாய் என் தந்தை இருக்கிறார், இதன் முன்னே நின்று யார் பிரார்த்தனை செய்து கொண்டாலும் அவர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக பகவானுடைய அருளை நாம் கொண்டாடி கொண்டாடி அவருடைய நாமத்தை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவோம். ஒவ்வொரு நாளையும் முதலில் நிரப்புவோம். பிறகு நம் வாழ்க்கையில் நிறைவு தானாகவே ஏற்படும். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக பெரும் கருணையுடன் குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு வன்முறை தலையோங்கி இருக்கிறது, பெரும் அச்சத்தை ஊட்டுகிறது. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயகன், இங்கு அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து எல்லோரும் ஒரு தார்மீக வாழ்க்கை இறைவன் என்னைப்போடு வாழ வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற வன்முறை போர்களை எல்லாம் தாங்கள் நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சியோ போர் என்ற எண்ணமோ எழாமல் காக்க வேண்டும். தினம் தினமென்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலே மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ராட்சச எண்ணங்களை, அசுர எண்ணங்களை, எதிர்மறை எண்ணங்களை தங்களால் மட்டுமே அழித்து உயர்ந்த இறை நினைப்பை தர வேண்டும். எந்த தேசத்தைச் சேர்ந்தவர்களாயினும் எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் எல்லோரும் இந்த கர்ம விதிக்கு உட்பட்டவர்களே. எப்படி தெரிகிறது? ஒவ்வொருவரும் ஏதேதோ துன்பங்களில் விழுந்து சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருவதை பார்க்கிறோம். இந்த கர்ம விதியானது இறைவனுடைய நீதி, இயற்கையின் நியதி. அது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். யாருடைய ஞானத்திற்காகவோ கருத்திற்காகவோ நம்பிக்கைக்காகவோ காத்திருக்காது. அது அவதாரங்களை கூட விட்டு வைத்ததில்லை. ஆக இப்படி இருந்தாலும் இதற்கும் மேலே இறைவன் ஒன்றை வைத்திருக்கிறார், காரணமற்ற கருணை என்பதுதான் அது. அவ்வியாஜ கருணாமூர்த்தியான பகவானிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். தங்களுடைய அருளானது இந்த உலகத்திலே துன்பத்தில் வீழ்ந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேரையும் எட்டி அவர்களுக்கு ஒரு மீட்பு கொடுத்து ஒரு உயர்வை தர வேண்டும் என்று பகவான் தங்களிடம் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும்.
நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே எல்லோரும் கருவிகள் மட்டுமே ஆயினும் நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இருக்க விரும்புகிறோம். தாங்கள் அதை அருள வேண்டும். தப்பித்தவரை கூட நாங்கள் ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. எங்கள் மனதில் ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. உலக ஆசைகள் நிரம்பியிருக்கிறது. இதனால் என்ன ஆகிறது? திடும் திடும் என்று ஒரு பயம். யாரை கண்டு பயப்படுகிறோம்? எதற்காக இந்த பயம்? ஒன்றுமே தெரியாது. அது சில சமயங்களில் கொடிய பயமாக ஆட்கொல்லியாக கூட மாறிவிடுவதை பார்க்கிறோம். அதேபோல் விஷம் போன்ற கோபம், நெருப்பான வார்த்தைகளை மற்றவர்கள் மேல் கொட்டி காயப்படுத்தி நம்முடைய பிறவிகளை நாம் பெருக்கிக் கொள்கிறோம். பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றுக்கு மேல் எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு ஒரு துக்கமாக அதை மாற்றிக்கொள்வது. எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு கடவுள் கொடுத்திருந்தாலும் அதையெல்லாம் விட்டு இல்லாத ஒன்றை பற்றிக்கொள்வோம். அதை பெரிதுபடுத்தி அதில் சிக்கி கடைசியில் மன உளைச்சலில் விழுந்து மருந்தே வாழ்க்கையாக மாறும் அவல் பார்க்கிறோம் அல்லவா? நம்முடைய பகவான் திரும்ப திரும்ப இடியென முழங்கினார். இறைவனுடைய நாமம் ஒரு வல்லமை மிக்க ஆயுதம், அணுகுண்டு போன்றது. அது நம்முடைய பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது. எல்லா கர்மங்களையும் அழிக்க வல்லது. இனி பாபம் எதுவும் செய்யாமல் தடுக்க வல்லது. அது மட்டுமல்ல, பூர்வ ஜென்ம கர்மாக்களின் வாசனைகள் நம் உள்ளே நமக்கே தெரியாமல் பதுங்கி இருக்கும். உலக விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது அதோடு தொடர்பு கொண்டு நம்மை க்ஷணத்தில் வீழ்த்திவிடும். அந்த வாசனைகளையும் அழிக்க வல்லது இறை நாமம். தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், நாங்கள் விரைவிலேயே மன தூய்மை அடைய வேண்டும் என்று. இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும் எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலைதானே. தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், என் தந்தை ஒருவரே நிலைத்து இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்று. ஆக இருக்கும் வேலைகள் அத்தனையும் தங்களுடைய வேலைகள் தான். அதை நாங்கள் ஆனந்தமாக தங்களுடைய சேவையாக செய்து ஒவ்வொரு வேலையையும் ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் போட்டி, பொறாமையின்றி, பொச்சரிப்பின்றி அந்த காரியத்தை பக்தியோடு செய்ய வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய இச்சையினால் மட்டுமே நேர்கிறது. தங்களுடைய சங்கல்பத்தினால் தான் அவை நேர்கின்றன. அவை எங்களுடைய கர்மவினை பயனாக இருக்கும். ஆயினும் தங்களிடமிருந்து அது வருவதால் கண்டிப்பாக அது ஒரு ஆசீர்வாதத்தையும் ஏந்தி வருகிறது. ஆக வாழ்க்கையின் துன்பங்கள், துயரங்களை நாம் தண்டனையாக பார்த்தோமானால் அது நம்மை வீழ்த்திவிடும், எழுந்திருக்க முடியாமல் வீழ்த்திவிடும். ஆனால் அதையே இறைவனிடமிருந்து வருகிறது, இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நினைத்தோமானால், ஏனென்றால் அதுதான் உண்மை. அந்த ஆசீர்வாதம் நம்மை பக்குவப்படுத்தி நமக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை தரும், இறைவனிடம் நெருக்கத்தை கொட்டி வைக்கும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு துன்பமும் துயரமும் சிறிது நாட்களில் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்பதையும் நமக்கு காட்டிக் கொடுத்துவிடும். முடிவில் ஒரு உயர் ஞானம் ஏற்பட வழி செய்யும். மனம் தூய்மையாகும். இல்லையென்றால் நினைத்து பாருங்கள், வாழ்க்கை நம்மை புரட்டி போடும்பொழுது நிலைகுலைந்து போவோம். இறைவனை நொந்து கொண்டு அவரிடமிருந்து விலகப் பார்ப்போம். மற்றவர்களை எல்லாம் வெறுப்போடு அவர்கள்தான் நம்முடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என்று குற்றம் சாட்டுவோம். இப்படி மேலும் மேலும் கர்மாக்களை பெருக்கிக் கொண்டே போய் மீண்டும் மீண்டும் பிறவிகளில் விழுந்துபடுவோம். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் கிடைத்து அவைகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள்
அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய இந்த அகம் பாவத்தை தாங்கள் வேறொருக்கு ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்ற ஆத்மார்த்தமாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். Ram Surat Kumar, Jai Guru Rai, Amustan.